ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டோம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம், ஒரே ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம், சின்னதாக கல்பாசி போட்டுக்கலாம், ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதோட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமா துருவி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நிறமாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, நம்ம தேங்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நம்ம இதை மிக்ஸி ஜார்ல கொட்டி அரைச்சிக்கலாம். நம்ம இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் போல கறி மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச கறி மசாலா தான். இது கூட ஒரு துண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஓகே, நம்மளுடைய கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவிக்கு நம்ம இப்போ பாத்திரத்தை அடுப்பு வச்சிட்டோம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சி வரட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஓகே, நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஓகே, நம்மளுடைய தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இது கூட வறுத்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஒரு 1 kg சிக்கன் தான் நம்ம சேர்த்துக்க போறோம். இது கூடவே சிக்கனுக்கு ஏத்தாப்புல உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, நம்ம சிக்கன் வெந்து வரட்டும். நம்ம இப்ப மூடி போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வெந்து வரட்டும். அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சத்தம் கேட்குது. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சூப்பரா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. கிண்டி விட்டுக்கலாம். நம்மளுடைய கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடியாக வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் அப்படியே சுண்டி வரட்டும். இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். மூடி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமே கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கெட்டியாயிடுச்சு. ஓகே, போதும். ஓகே, நம்மளுடைய கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக அதுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கலாம். நம்மளுடைய சுவையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.